மாவட்டம் வந்து பாருங்கள், இந்த வருஷம் கோயம்புத்தூரில் மிகவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கொடுமையான வறட்சிக்கு ஆளாயிடும் போல இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு தென்னை மரங்கள்லாம் கோயம்புத்தூரில் அழிகிற நிலைமை வந்துருக்கு. இதுக்கெல்லாம் இந்த அரசு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. சொட்டு நீர் பாசனங்கள் போயிட்டுருக்குது, இருந்தாலும் தண்ணி சுத்தமாக அவங்களுக்கெல்லாம் வறட்சி வந்துருச்சு. தென்னை மரங்கள் அழியும்போது நம்ம நாட்டில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ தண்ணி டேங்க்லாம் வச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டும் கட்டியிருக்கு. கரண்ட் தட்டுப்பாடு இல்லையே தவிர தண்ணி தட்டுப்பாடு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த மரத்தை நம்பி தான் இந்த பண்ணையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடை கட்டி இது வரைக்கும் நல்லபடியாக இருந்திருக்காங்க. தண்ணி இல்லாமல் வறட்சியில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல.